ரோட்டில் சீப்பான ரேட்டில் சாரி கிடைக்கிதுன்னு ஒரு ஆண்டி வந்து சீப்பான ரேட்டில் அந்த சாரியை வாங்கி அன்றைக்கி அந்த சாரியை கட்டி பார்க்குறாங்க. அன்றைக்கி அந்த சாரியை கட்டி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்ட மாரி ஆச்சு. அவங்க கூட ரொம்ப அமானுஷ்யமான விஷயம்லாம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தாக்கா ஒரு அங்கிள் வந்து புடவை வச்சு வித்துட்ருக்காங்க. அந்த புடவை விற்றோடனே இந்த ஆண்டிக்கு வந்து சூப் கலர் புடவை ரொம்பவே பிடிச்சிச்சு. ரொம்பவே பிடிச்சோடனே சீப்பான ரேட்டை கொடுத்து அந்த ஆண்டியும் வாங்கிட்டு போய் அன்றைக்கி அந்த சாரியை கட்டி பார்க்குறாங்க. அன்றைக்கி அந்த சாரியை கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஏதோ சவுண்டு வருதுன்னு அவங்க நடந்து போய் பார்க்குறப்ப யாரோ ரெட் கலர் துணியில் நிற்கிற மாரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அவங்க அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டாங்க. அப்புறம் லைட் போட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரி வேறு ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு மறுநாள் ஃபோன் வருது அவங்களுக்கு. அவங்க பொண்டாட்டி ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்த்தோன்னே ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணை என்னென்னமோ பண்ணி கூப்பிட்டு வந்து படுக்க வச்சு அவன் யோசிச்சுட்டு இருக்கான், ஏன் இந்த மாரி பண்ணுறா, என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தா வீட்டில் ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சோன்னா நடந்து போய் பார்த்தாக்கா யாரோ சேரில் சூப்பு கலர் துணியில் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இவனும் ஷாக் ஆகி பயந்துட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து நார்மலாக இருக்கா. அதனால நார்மலாக பேசினா. அன்றைக்கி நைட்டே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதேமாரி சவுண்டு கிடைச்சி என்ன சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு அவன் அதேமாரி நடந்து போய் பார்த்தா அந்த ரெட் கலர் துணியில் ஒருவன் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே ஷாக் ஆகி அதே யோசனைலாம் அவன் வந்து அன்றைக்கி உட்காந்தே இருக்கான். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நைட்டு தூங்காத இருக்கிறப்ப அவனுக்கு வந்து அவங்க பொண்டாட்டி ரெட் கலர் புடவையை கட்டிக்கிட்டு குடுன்னு ஓடுற மாரியே இருக்குது. ஓடின மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடி அந்த காடெல்லாம் தேடி பார்க்குறான். இந்த பக்கம் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான். கிடைக்கவே இல்லை. அப்புறம் கத்தி தேடி பார்த்த உடனே தான் தெரியுது ஒரு நதியில் அந்த பொண்ணு துபாய போகுது. ஒரு பொண்ணு வந்து கார்டனில் வந்து விளாண்டுட்டு இருக்கு. இந்த கார்டனில் விளாண்டுருக்கப்போ ரொம்ப நாள் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அதனால ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறேன்னா, என்னடா நைட் ஆனால் கார்டனில் சத்தம் வருதுன்னா அந்த ஆம்பளை பார்க்க போனோடனே அவனுக்கு பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு பேய் நின்றுட்டு இருக்கு. அவன் பார்த்த உடனே ஷாக் ஆனா. இவன் ஏன்டா ஷாக் ஆறான்னு பார்த்த உடனே அந்த பேய் வந்து அந்த விண்டோக்கு முன்னாடி நின்ன உடனே இவன் அந்த காட்டை மூடிட்டு உள்ளார ஓடினோடனே அந்த பேய் வந்து அந்த கார்டனில் ரொம்ப நாளாக உலாவிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. அது யாருக்குமே ஃப்ரெண்டே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. ஒரு 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆரம்பித்தாங்க. 2 பேரும் ஒன்றா விளாட ஆரம்பித்தாங்க, இருக்க ஆரம்பித்தாங்க, ஓட ஆரம்பித்தாங்க, விளாட ஆரம்பித்தாங்க. 2 பேருமே அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த பொண்ணு ஏன் தனியாக விளாடுது, தனியாக சுற்றுது, தனியாக பேசுது அப்படின்னு தோணுச்சு. இவங்க அம்மா அப்பா கவனிக்கவே இல்லை. நைட் ஆனால் இந்த குழந்தை வெளியே போயிடுது அப்படின்னு. அதுக்கப்புறம் கவனிச்சு இவங்க தேடி வர்றப்ப தான் ஒரு ஷாக் காத்துட்டு பொண்ணு தனியாக பேசி தனியாக விளாடுது. அப்போ இவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு அந்த பொண்ணை போய் கூப்பிடலான்னு பார்த்தா அந்த பேய் வந்து கை பிடிச்சிக்கிட்டு நின்றுடுச்சு. அந்த குழந்தைய விடலை. இவங்க வந்து அந்த குழந்தைய பிடிச்சி ஈத்து தரன்னு கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த குழந்தையோட பேய் இந்த குழந்தை மேலே ஏறின உடனே இவங்க என்னென்னமோ பண்ணி கூப்பிட்றாங்க. அந்த குழந்தைய விட்டு இது போக மாட்டேங்குது, இது வீட்டுக்கும் போக மாட்டேங்குது, இந்த கார்டன்லேயே நின்றுக்கிட்டு ரொம்பவும் சத்தாக்கிது. கடைசி வரைக்கும் வீட்டுக்கே போக மாட்டேங்குது. இது கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு வீட்டுக்கு போச்சா இல்லையா, அந்த பேய் விடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்வர்ணா மிஸ்ட்ரி சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.